ஹலோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அவேர்னஸ். நண்பர்களே, போக்சோ மாதிரியான வழக்குகளில் ஒரு லவ் ஸ்டோரியில் ஆரம்பித்து 20 இயர்ஸ் இம்ப்ரீஸ்மெண்ட் வரைக்கும் போகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைனர் கேர்ள் ஏஜ் ஆஃப் 16 அண்ட் தி அக்யூஸ்ட் ஏஜ் ஆஃப் 21, ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு தி மைனர் கேர்ள் சைடு மேரேஜ் ப்ராமிஸ் பண்ணதுனால தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், pregnant on. And also court DNA test will be proved that accused is father. The accused is said it's true love, I am ready to marry. ஆனால் அந்த விக்டிம் கேர்ள் சொல்கிறாங்க I am not ready to marry. ஸோ இங்கே தாங்க கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது, இது கிரைமா ஆர் லவ்வான்னு. லீகல் ரியாலிட்டி பிரகாரம் பார்க்கும் பட்சத்தில் மைனர் கேர்ளோட சம்மதத்தை வேலிட் பாயிண்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதன்படி கோர்ட்டு 20 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. இது இதோட நிற்காதுங்க. அக்யூஸ்டு சைடு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்க, சென்டென்ஸ் ஆஃப் சஸ்பென்ஸ் வாங்குவாங்க. அதாவது கண்டிஷனல் டெம்பரரி பெயில் ஷூரிட்டியை பேஸ் பண்ணி கிராண்ட் பண்ணுவாங்க. கோர்ட் ரிலீஃப் கிராண்ட்ஸ் பட் இட் நெவர் எரேஸ் தி அஃபென்ஸ். பி அவர். தேங்க்யூ.